மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது இந்தியா தொடர்பானதுதான். அதாவது இந்திய பொருட்களுக்கு 50% அளவுக்கு அமெரிக்கா வரி போட்டு இருக்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதனால இந்திய அமெரிக்க வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. இந்த நிலையில இந்தியா எடுத்த முக்கிய நடவடிக்கை அமெரிக்காவுக்கு கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வாவுடன் தொலைபேசியில பேசிய நிலையில தற்போதைக்கு ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்களுடனும் பேசியிருக்காங்க. அத்துடன் பார்த்தோம்னா சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வரும் வாரங்களில் சந்திக்க தயாராகி வந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல புதின் அவர்களுடன் பேசி இருக்கக்கூடிய விஷயம் குறித்து சோசியல் மீடியால பதிவிட்டிருக்கக்கூடிய நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள், என் நண்பர் அதிபர் புதினுடன் மிகச்சிறந்த விரிவான உரையாடல் நடைபெற்றது. உக்ரைன் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு அவருக்கு நன்றி தெரிவித்தேன். எங்கள் இருதரப்பு நிகழ்ச்சி நிரலில் முன்னேற்றத்தையும் நாங்கள் ஆய்வு செய்தோம். இந்தியா ரஷ்யா சிறப்பு மற்றும் சலுகை பெற்ற ராஜதந்திர ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவது குறித்து பேசினோம். இந்த ஆண்டு பிற்பகுதியில அதிபர் புதினை இந்தியாவிற்கு வரவேற்க ஆவலுடன் உள்ளேன் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நண்பர்களே, அமெரிக்கா வரி மேலும் மேலும் வரியை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்தியா பிரிக்ஸ் நாடுகளுடன் நெருக்கம் காட்டுவது அப்படின்றது நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக காணப்படுதுங்க. புதினுடன் அவர்கள் பேசியதை போலவே பிரேசில் அதிபருடனும் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. இதுல நம்ம பார்த்தோம்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமும் இருக்கு. அதாவது இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரியை இரட்டிப்பாக்கும் உத்தரவை அமெரிக்கா வெளியிட்ட சில மணி நேரங்களிலே பிரேசிலுடன் உரையாடல் நிகழ்ச்சி அப்படின்றது நடைபெற்றிருங்க. நேற்று இரவு பிரேசில் அதிபர் லூலா மோடி அவர்களுடன் தொடர்பு கொண்டு அமெரிக்காவின் தன்னிச்சையான வரி விதிப்பு குறித்து விவாதிச்சிருக்காங்க. அத்துடன் பார்த்தோம்னா பிரேசில் மற்றும் இந்தியாவுக்கு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்புக்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்தார். இரு நாடுகளுக்கும் 50% அமெரிக்க வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த நடவடிக்கைகளால அதிகம் பாதிக்கப்படக்கூடியது இரண்டு நாடுகள் இப்படின்ற மாதிரிலாம் லூலா அவர் குறிப்பிட்டிருக்காருங்க. இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்புல பார்த்தோம்னா இந்தியாவும் பிரேசிலும் மிக முக்கியமான நாடுகளுங்க. இந்த அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடு தலைமை ஏற்கும். இந்த ஆண்டு பார்த்தோம்னா பிரேசில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்த ஆண்டு இந்தியா இந்த தலைமையை ஏற்க இருக்கிறாங்க. இதற்கு ஆதரவு தெரிவித்த லூலா அவர்கள் அடுத்த ஆண்டு இந்தியாவிற்கு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. நான் அதிபர் மோடியை தொடர்பு கொள்வேன், சீன அதிபரையும் தொடர்பு கொள்வேன், பின்னர் மற்ற அதிபர்களையும் தொடர்பு கொள்வேன். இந்த சூழலில் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி விவாதிப்பேன். அதனால நம்ம ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி லூலா இந்த வாரம் தொடக்கத்தில் சொல்லியிருந்தாருங்க. அதாவது நான் எல்லா நாட்டு பிரதமருடையும் அதிபருடையும் பேசுவேன், ஆனா அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் கிட்ட மட்டும் நான் பேசவே மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த மனுஷனாலதான் இந்த மனுஷன் எவ்வளவு சூடாகி டென்ஷனா இருக்காரு. சோ இந்த மனுஷன் பெரிய அளவுக்கு வரியை போட்டு விதிச்சுக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப். இதனால எல்லா நாடு பிரதமரும் ஒரு அதிர்ச்சியில தான் இருக்காங்க, ஒரு வியப்புல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு என்ன ஒரு சூழல் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம், என்ன மாதிரி மனுஷன் இந்த மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு குழப்பத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த மனுஷன் தைரியமா சொல்லியிருந்தாரு. அதாவது நான் அமெரிக்காவோட அதிபர்கிட்ட மட்டும் பேச மாட்டேன், எல்லா நாட்டு அதிபர்கிட்டையும் நானே கூப்பிட்டு பேசுவேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மனுஷன் சொன்ன மாதிரி இப்ப ஒவ்வொரு நாட்டு அதிபர்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா இதன் மூலமாக ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. ஏன்னா இந்த மாதிரி வரிக்கு எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் அமெரிக்காவை ஆட்டம் காட்டிட்டு இருக்க அமெரிக்காவை ஆட்டத்தை அடக்கி ஒரு இடத்துல மூலையில உட்கார வைக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்க அமெரிக்காவுடைய வாழெல்லாம் சுருட்டவே முடியாது நண்பர்களே. இப்படியே போயிட்டுச்சுன்னா அடுத்தடுத்த வேலைகள்ல அமெரிக்கா இறங்கிட்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் எல்லா நாடுகளும் ஒன்று கூடி ஒரு தரமான பதிலடியை கொடுத்தால் மட்டுமே அமெரிக்காவிற்கு ஒரு சரியான பாடமாக இருக்கும். சோ அதற்கான பாடத்தை தற்போதைக்கு எடுப்பதற்கான பேச்சுகள் நடவடிக்கைகள் தான் இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. இப்படி இருக்கையில தான் பிரேசில் அதிபருடன் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பது அப்படின்றது. இதன் மூலம் பிரிக்ஸ் கரன்சி குறித்து விவாதித்திருப்பார் அப்படின்ற மாதிரி சந்தேகங்களும் எழுந்திருக்கு. ஏன்னா இப்ப ரஷ்யா சீனாவோட பார்த்தோம்னா பிரேசில் தான் எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரிக்ஸ் கரன்சிக்காக எதிர்பார்த்து காத்து இருக்குது நண்பர்களே.
நீங்கள் ஊ அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாங்களே பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கி கொடுத்து விடுகிறோம் அப்படின்ற மாதிரி பிரேசில் வந்து கூறி வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. பிரிக்ஸ் கரன்சியே வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன இந்தியா தற்போதைக்கு பிரிக்ஸ் கரன்சி கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லக்கூடிய சூழல்ல, அதாவது தற்போதைக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் அடிபட்டு வருவதாக சொல்லப்பட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அதன் அடிப்படையில் இந்தியாவை வந்து சொல்லும் அப்படின்ற மாதிரியான பிரேசிலுடன் பேசி இருப்பது அப்படின்றது அமெரிக்காவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த நேரத்தில் நிச்சயமா பேசப்பட்டிருக்கோம் இது தொடர்பாக. அதனால அமெரிக்கா வயிற்றுல இந்நேரம் வந்து புளியை கரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அமெரிக்கா ஒரு அச்சத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. எங்கிட்ட நம்ம வந்து அருமை பெருமைக்கு ஆப்பு வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி பிரிக்ஸ் கரன்சி மட்டும் வந்துச்சுன்னா அமெரிக்கா டாலர் டம்மி ஆகிவிடும். டாலருக்கான மதிப்பு மளமளவென அப்படியே சரிந்துடும். இப்போதைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் இது ஒன்றுதான் என்பதால அமெரிக்கா லைட்டா ஜர்க்காகி இருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு நேரத்தில் அவசரப்பட்டமே அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்கா யோசிச்சுட்டு இருக்க ஒரு சூழல்ல அமர்ந்து இருக்குங்க. அடுத்த செய்தியாக புதிய ட்ரோன்கள் மற்றும் பிரமோஸ் ஏவுகணைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது முக்கியமான சில அப்டேட் தான் நண்பர்களே. இந்திய விமானப்படைக்கு மேலும் 87 புதிய ஹெவி டியூட்டி ஆயுதம் தாங்கி ட்ரோன்கள் மற்றும் 110க்கும் மேற்பட்ட பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வாங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்குங்க. இது ஒரு சாதாரண கொள்முதல் இல்லை, மாறாக நவீன போர்க்களத்துக்கு நம் நாட்டை தயார்படுத்தும் ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரி வந்து நகர்வாக காணப்படுகிறது. இந்த ஆயுதங்களின் முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, புதிய ட்ரோன்கள், அதாவது இந்த ஆயுதம் தாங்கிய ட்ரோன்கள் தொலைவில் உள்ள எதிரி இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்டவைங்க. இவை எதிரிகளோட ரேடாரின் எல்லைக்குள்ளேயே வந்து நுழையாமல் தொலைவில் இருந்தே தாக்குதல் நடத்தும் அப்படின்றதால நமது வீரர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுங்க. இந்த ட்ரோன்கள் வந்து 60% உள்நாட்டு பாகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இந்தியாவின் தற்சார்பு, அதாவது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு ஒரு பெரிய வெற்றியாகுங்க. அடுத்ததாக பிரமோஸ் ஏவுகணைகளை பற்றி பார்த்தோம்னா, உலகிலேயே மிக வேகமாக பறக்கும் சூப்பர் சோனிக் ஏவுகணைகளில் பிரமோஸ் வந்து முதன்மையான இடத்துல இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இந்த ஏவுகணைகளை விமானப்படைக்கு மேலும் அதிக அளவுல கொள்முதல் செய்வது அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அந்த ஒரு நடவடிக்கை தான் தற்போதைக்கு மேற்கொள்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அதாவது நமது தாக்குதல் திறனை பன்மடங்கு அதிகரிக்கணும். மேலும் கடற்படையின் போர்க்கப்பலிலும் இந்த ஒரு ஏவுகணைகள் நிறுவுவதற்கு புதிய கருவிகளை வாங்குவதற்கும் ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்குங்க. இதன் மூலம் நம்ம பார்த்தோம்னா கடல் பகுதிகளில் நமது ஆதிக்கம் அப்படின்றது மேலும் வலுப்பெறும். ஏன்னா இந்த சீனா மாதிரி ஆளுகள்லாம் கடல் பகுதியில பெரிய அளவிற்கு நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு சீனாவுடைய வேலைப்பாடுகள்லாம் கடல் பகுதியில இருந்துகிட்டு இருக்கு. இந்திய பெருங்கடல் பகுதியில் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அப்பப்ப என்ன மாதிரியான வேலைகளை சீனா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத. சோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த ஒரு அப்டேட் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த இரண்டு கொள்முதல்களும் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து தொடங்குங்க. இதன் மூலம் நமது பாதுகாப்பு படைகள் தொழில்நுட்ப ரீதியாகவும் மேம்படுத்துவதுடன் உள்நாட்டு உற்பத்தி வந்து ஊக்குவிக்கப்படுவதாக மெயினா பார்க்கப்படுது. நண்பர்களே, கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா, நம்ம எப்படி எந்த அளவிற்கு நம்ம வந்து தொழில்நுட்பத்தை வலுப்படுத்திருப்போம், அதே அளவிற்கு ஒரு புறம் இந்தியா நம்ம உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கணும். உள்நாட்டு உற்பத்தியை நோக்கி தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லா விஷயமும் நகர வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து திட்டம் தீட்டி நகர்த்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கான ஒவ்வொரு படிகளையும் வெற்றிகரமாக எடுத்து வைத்து வருவதற்கான முக்கிய ஆதாரங்களாக இவற்றை எல்லாமே நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் பார்க்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.